அனைவருக்கும் வணக்கம். இந்தியா செய்த ஒரு நகர்வு சீனாவுடைய அஸ்திவாரத்தை ஆட வச்சிருச்சு அப்படிங்கிற விஷயம் இப்பொழுது வெளிவந்திருக்கு நண்பர்களே. இதை சீன ஊடகங்களே பேச ஆரம்பிச்சிருக்கிறாங்க அப்படிங்கிறதான் விஷயமே. இந்தியா அப்படி என்ன செய்தது, எந்த விஷயத்துல சீனாவை ஆட்டம் காண வச்சிருக்குது இந்தியா, இதை பற்றி தான் இன்னைக்கு பார்க்க போறோம் நண்பர்களே. வாங்க. கடந்த சில ஆண்டுகளாகவே சரியா சொன்னோம்னா கோவிடுக்கு பிறகு பார்த்தோம் அப்படின்னா சீனா உலகத்திலேயே தான் தான் பலசாலி, தான் தான் பெரிய ஆளு, உலகத்துக்கே நான் தான் கைப்பில்லை அப்படின்னு நான் தான் ரவுடி நான் தான் ரவுடி நான் தான் ரவுடி அப்படின்னு சொல்லிட்டு திரியறது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். எந்த பிரச்சனை இருந்தாலும் சரி உடனடியாக சீனா அதற்கு ஒரு தீர்வு கொடுக்குறேன் அப்படின்னு அங்க போய் தானே வாண்டடா போய் ஆஜராகிறதையும் நாம பார்க்கிறோம். அந்த மாதிரி தான் மத்திய கிழக்கு பிரச்சனைகள்லையும் சரி, இப்பொழுது ரஷ்ய யுக்ரைன் பிரச்சனையிலும் சரி வாண்டடாக தானே போய் நின்று தானே அந்த பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வையும் சொல்லுது சீனா. ஆனா ரஷ்ய யுக்ரைன் பிரச்சனையை பொறுத்த வரைக்கும் சீனாவுடைய நகர்வுகளை விட இந்தியா செய்த நகர்வுகள் பயங்கர அதிரடியாக இருக்குது அப்படின்னும், இதனால சீனா கடந்த சில ஆண்டுகளாக கட்டி வச்ச அந்த தான் பெரிய ஆளு அப்படிங்கிற அந்த அஸ்திவாரத்தையே இந்தியா ஆட்டங்கான வச்சிருச்சு அப்படின்னு சொல்றாங்க. சென்ற மாதம் பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் ரஷ்யா பயணம் மேற்கொண்ட போதே சீன ஊடகங்கள்லாம் அப்படியே இலைமறைவு காய்மறைவாக இந்தியாவை தாக்குனாங்க. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, மோடி அவர்கள் தேவையில்லாம எதுக்கு போய் இந்த விவகாரத்தில் தலையிடுறாரு, இந்தியாவுக்கு இதெல்லாம் தேவையா, நம்ம ஊர்ல சொல்லுவோம்ல, இதெல்லாம் உனக்கு தேவையா, உனக்கு இதெல்லாம் தேவையா அப்படின்னு அந்த ரேஞ்சில் தான் சீன ஊடகங்கள்லாம் பேசிட்டு இருந்தாங்க. ஆனா பிரதமர் அவர்கள் புட்டின் அவர்களை சந்திச்சார் பாருங்க. சந்திச்சு அவர்கிட்ட பேசினதும் பேசின விதமும் தொனியும் பேசிய கருத்துக்களும் மேற்கத்திய உலகமே வியந்து பாராட்டும் அளவுக்கு இருந்தது. ஒரு மிகப்பெரிய உலக தலைவர் நம்ம கிட்ட பேசினா எப்படி இருக்குமோ அந்த ஸ்டேச்சரோட திரு மோடி அவர்கள் புட்டினை ஹேண்டில் பண்ணது மிகப்பெரிய ஆச்சரியத்தை மேற்கத்திய உலகத்தில் ஏற்படுத்துச்சு. அதற்கு பிறகு பார்த்தோம் அப்படின்னா மேற்கத்திய உலகமே இந்தியாவுக்கு சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. ஏன், 2 தினங்களுக்கு முன்பு அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் கூட பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களுடைய யுக்ரைன் பயணத்தை பற்றி குறிப்பிடும் போது ரொம்பவுமே பாராட்டியிருந்தாரு. இந்த காலகட்டத்துக்கு தேவையான பயணம், இது மிக முக்கியமான பயணம் திரு மோடி அவர்கள் மேற்கொள்கிறாரு. இதன் மூலமாக மீண்டும் அங்க அந்த பிராந்தியத்தில் அமைதி திரும்பும்னு நான் நம்புறேன் அப்படின்னு கூட பைடன் அவர்கள் சொல்லியிருந்தாரு. இதையெல்லாம் பார்த்து கொஞ்சம் வைத்தறிச்சல் அடைஞ்சது சீனா அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அப்ப அது வைத்தறிச்சல் லெவல்ல தான் இருந்தது. அதற்கு பிறகு இப்பொழுது மோடி அவர்கள் யுக்ரைனுக்கு பயணம் மேற்கொண்டிருக்காரு இல்லையா, இது மேற்கத்திய ஊடகங்கள்லாம் பயங்கர பரபரப்பாக பேசுறாங்க. அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னாக்க, இந்திய பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் மிகப்பெரிய டிப்ளமேட்டிக் ஸ்கூப்பை ஏற்படுத்திட்டாரு, மிகப்பெரிய ராஜதந்திர திருப்பத்தையே ஏற்படுத்தி இருக்கிறாரு, அவ்வளவு பெரிய விஷயத்தை பண்ணியிருக்கிறாரு அப்படின்னு சொல்லி மேற்கத்திய ஊடகங்கள் பயங்கர விமர்சையாக பாராட்டி வர்றாங்க மோடி அவர்களை. அதுலேயும் குறிப்பாக சில பாதுகாப்பு வல்லுநர்கள் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, மோடி அவர்கள் எவ்வளவு பெரிய ராஜதந்திரியாக இருந்திருந்தா மேற்கத்திய உலகமே எதிர்க்கிற புட்டினை போய் நேரில் சந்திச்சு புட்டினுக்கு முழு ஆதரவும் தெரிவிக்காம அதே சமயத்தை புட்டினை எதிர்க்கவும் செய்யாம இந்திய ரஷ்யாவுடைய காலங்காலமாக இருக்கிற நட்பை தொடரவும் செய்துவிட்டு அப்படியே அந்த சூட்டோட சூடா நேரா யுக்ரைன் போறாரு. இந்தியாவுக்கு எதிராக பல முறை ஐக்கிய நாடுகள் சபையில், இந்த காஷ்மீர் விவகாரத்தில் சொல்றேன், ஐக்கிய நாடுகள் சபையுடைய பாதுகாப்பு கவுன்சில்ல இந்தியாவுக்கு எதிராக வாக்களிச்சிருக்குது இந்த யுக்ரைன் நாடு. பாகிஸ்தானோடு கைகோர்த்து கொண்டு இந்தியாவுக்கு எதிராக தான் தொடர்ந்து செயல்பட்டு வந்து கொண்டிருக்குது இந்த யுக்ரைன் நாடு. அந்த யுக்ரைன் நாட்டுக்கு மேற்கத்திய நாடுகளுடைய முழு பலமும் ஆதரவும் இருக்குது. இந்தியாவோ மேற்கத்திய நாடுகளும் எங்களுடைய நண்பன் தான் அப்படின்னு சொல்லி வருது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில மோடி அவர்கள் யுக்ரைன் போறது, இந்த பக்கம் ரஷ்யாவையும் பகிச்சுக்காம யுக்ரைனையும் பகிச்சுக்காம அதே சமயத்தில் யுக்ரைனுக்கு ஆதரவாக நிற்கிற மேற்கத்திய நாடுகள் எல்லாவற்றிற்கும் நான் உங்களுக்கும் நண்பன் தான் அப்படின்னு காட்டுறதோடு இல்லாமல் இன்றைக்கு மேற்கத்திய நாடுகளுடைய ஆதரவையும் பெற்றுட்டாரே அப்படின்னு வியப்பில் ஆழ்ந்து சீன ஊடகங்கள் பேசுறாங்க. சில முன்னணி ஊடகங்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னாக்க,
இது வந்து சீனா போட்டு வச்ச ஒரு திட்டம். இந்த பிரச்சனையில் தான் வந்து மத்தியஸ்தம் பண்ணி இந்த பக்கம் ரஷ்யா சீனாவுக்கு ஆதரவாக்கிற நாடுகளுக்கு டிஃபேக்டோ தலைவனாயிடுறது, இந்த பக்கம் மேற்கத்திய நாடுகளையும் தன்னுடைய வழிக்கு கொண்டு வந்துடுறது அப்படின்னு திரு ஜி ஜின்பிங் அவர்கள் திட்டம் போட்டாரு. ஆனா அவர் போட்ட திட்டத்துடைய அஸ்திவாரத்தையே இன்னைக்கு ஆட்டங்கான வச்சுட்டாரு மோடி அவர்கள் அப்படின்னு சொல்றாங்க. இன்றைய உலகத்துல சீனாவை விட பெரிய தலைவனாக இந்தியா உயர்ந்துருச்சு. அதுவும் எப்படின்னா சீனாவுடைய அக்செப்டபிலிட்டி லெவல் பிற நாடுகள்லாம் அதை ஏற்றுக்கொள்கிற அளவு மிக மிக குறைவு. ஆனால் இந்தியாவுடைய அக்செப்டபிலிட்டி லெவல் இன்றைக்கு உலகத்திலே ஆக அதிகமாக இருக்குது. இன்றைய கணக்கில் எடுத்தோம் அப்படின்னா உலக நாடுகளில் பெரும்பான்மையான நாடுகள் யாரை தங்களுடைய தலைவனாக ஏற்றுக்கொள்கிறாங்க, யார் சொல்வதை தாங்க ஏற்றுக்கொள்கிறாங்க அப்படிங்கிற அந்த அக்செப்டபிலிட்டி லெவலை பார்த்தோம் அப்படின்னா அமெரிக்கா இங்கிலாந்தெல்லாம் கூட மேலே நிற்கல. எல்லாவற்றுக்கும் மேலே அமெரிக்கா இங்கிலாந்து சீனா எல்லாவற்றுக்கும் மேலே இந்தியா தான் உயர்ந்து நிற்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த விஷயம்தான் திரு மோடி அவர்கள் அங்க அடிச்சார் பாருங்க அடி. சீனாவுடைய ராஜதந்திர உலகமே ஆடி போயிருச்சு அப்படிங்கிறாங்க. அந்த அஸ்திவாரத்தையே மோடி அவர்கள் அசைச்சு காமிச்சிட்டாரு அப்படின்னு சொல்றாங்க. இருந்தாலும் கூட சீன ஊடகங்கள் சிலெல்லாம் என்ன சொல்றாங்கன்னா மோடி அவர்களுக்கு வெற்றியெல்லாம் கிடைக்காது, பொறுத்திருந்து பாருங்க, யுக்ரைன் வந்து இவங்க சொன்ன வச்செல்லாம் கேட்காது. அதே மாதிரி ரஷ்யாவை வந்து யுக்ரைன் விட்டு வெளியில் வர சொல்கிறதுக்கெல்லாம் மோடி அவர்களுக்கு தைரியமே பத்தாது. அதனால் இவர் என்ன பேச்சுவார்த்தையை நடத்திட முடியும்? ஏதா இருந்தாலும் ரஷ்யாவும் யுக்ரைனும் நேரடியாக தான் பேச்சுவார்த்தை நடத்தி தீர்த்துக்கணும். அதனால் மீண்டும் வந்து சீனாவிடம் தான் வந்து 2 பேரும் நிற்பாங்க அப்படின்லாம் சீன ஊடகங்கள் பேசுகிறாங்க. ஆனால் அந்த சீன ஊடகங்களே எதை மறைமுகமாக ஒத்துக்கொள்கிறாங்க அப்படின்னா ராஜதந்திரம் அப்படின்னு வரும்போது சீனாவை இந்தியா தூக்கி சாப்பிட்டுருச்சு அப்படிங்கிறத அவங்க மறைமுகமாக ஒத்துக்கொள்கிறாங்க. அது மட்டும் இல்லை, சீன ஊடகம் ஒன்றே என்ன எழுதியிருக்குது அப்படின்னா சீனா போட்டு வச்ச திட்டத்துடைய அஸ்திவாரத்தையே அடித்து நவுத்திவிட்டு இன்னைக்கு மோடி அவர்கள் அதன் மீது தன்னுடைய இந்தியாவுடைய கட்டுமானத்தை கட்டி வச்சிட்டாரு. இனி இந்த ரஷ்ய யுக்ரைன் பிரச்சனை என்றைக்கு தீர்ந்தாலும் சரி அதற்கு அஸ்திவாரம் போட்டது மோடி அவர்கள் தான் சொல்லுவாங்களே ஒழிய சீனாவை சொல்லவே மாட்டாங்க யாருமே அப்படின்னு சீன ஊடகங்களே இப்பொழுது அழுது புலம்ப ஆரம்பிச்சிருக்குது. எது எப்படி இருந்தாலும் நண்பர்களே, நம்முடைய பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களுடைய இந்த ராஜதந்திர காய் நகரத்தில் கண்டு அசந்து போகாத ஆளே கிடையாது. உலகத்தில் இன்றைக்கு ஆக கோரமான ஒரு போர் நடக்குதுன்னா அது ரஷ்ய யுக்ரைன் போர் தான். அதுவும் உலகமே இரண்டுபட்டு நிற்குது. அதே சமயத்தில் ரஷ்யாவிடம் பேசினாலே எங்களுக்கு எதிரி அப்படின்னு மேற்குலக நாடுகள் எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்குது. அந்த மாதிரி சமயத்தில் உலக நாடுகளே மேற்குலகத்துக்கு பயந்துக்கிட்டு ரஷ்யாவிடம் பேச்சுவார்த்தை கூட நடத்துறதில்ல. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் எல்லாரும் எங்களுக்கு வேணும், நாங்கள் யார் சைடும் எடுக்க மாட்டோம், எங்களுக்கு மேற்குலகமும் வேணும், காலங்காலமாக நண்பனாக இருக்கிற ரஷ்யாவும் வேணும் அப்படின்னு நடுவில் நிற்கிற தனி ஆவர்த்தனம் பண்ணுகிற இந்தியா எங்கே அப்படின்னு பலரும் வியந்து பாராட்டுறதை பார்க்கும்போது உண்மையிலேயே நமக்கு பெருமையாக தான் இருக்குது நண்பர்களே. முழுக்க முழுக்க இது இந்தியாவுடைய ஆகப்பெரிய டிப்ளமேட்டிக் சக்சஸ், ராஜதந்திர வெற்றி அப்படின்னு நம்ம சொல்லணும். பிரதமர் மோடி அவர்களுடைய இந்த பயணத்தின் மூலமாக அந்த பிராந்தியத்தில் போர் நிறுத்தம் ஏற்பட்டால் இதைவிட பெரிய சாதனை வேற என்ன இருக்க முடியும் இந்த உலகத்தில்? இந்த வீடியோவை பற்றிய உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள் நண்பர்களே. மீண்டும் உங்களை வேற வீடியோ சந்திக்கிறேன் கைஸ். பை பாய்.